வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சென்னையில் ரெண்டு முக்கிய அரசியல் நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தபடி ஆகஸ்ட் 16ஆம் தேதி, அதாவது இன்று அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு நடைபெற இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் கட்சியினுடைய முப்பெரும் விழா நடத்துவது குறித்தான ஆலோசிக்கப்படும். அப்படிங்கிறதுனால திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காலை 10:30 மணி அளவில் நடக்க இருப்பதாக தகவல். தற்போது முக்கிய டாப்பிக்காக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம். இந்த செயற்குழு கூட்டத்தில் அதிரடியான முக்கிய சில தீர்மானங்கள் போட போகிறதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியான தீர்மானங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களில் சொல்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தில் கட்சியில் இணைக்கிறது சம்பந்தமாகவும், சசிகலாவை கட்சியில் இணைக்கிறது சம்பந்தமாகவும், இல்லை டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது சம்பந்தமாகவும் யாராவது பேசினா அவர்களையும் நீக்கப்படுங்க அப்படிங்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமி இப்போது மிகப்பெரிய அளவில் டென்ஷனில் இருக்கிறாரு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை ஏன் தழுவணும், ஓட்டு வங்கியை ஏன் நமக்கு சரிவு நிலை போச்சு, பல தொகுதிகளில் டெபாசிட் கூட நம்ம வாங்கலை அப்படிங்கிறதுக்காக பல கட்ட ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, நம்ம என்ன களத்தில் இறங்கி செய்யலை, சரியான கேண்டிடேட்டை நம்ம நிறுத்தணுமா, இல்லை வெற்றிக்குரிய நபர்களை நாம் அந்த இடத்துல சூஸ் பண்ணோமா, இல்லை பணத்தை இறைத்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம போராடி இந்த கட்சியை நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நம்ம செயல்பட்டோமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு மாபெரும் இயக்கத்தை, மாபெரும் கட்சியை பல தேர்தல்களில் தோல்வியை தழுவி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலையும் படுதோல்வின்னு சொல்ல முடியாது, தோல்வி தழுவினாங்க. ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 35-38% ஓட்டு வங்கி இருந்தது. இன்றைக்கு 20-22% ஓட்டு வங்கியாக குறைந்திருக்கிறார்கள். நோட்டாவுக்கு கீழே வாங்குவாங்க பாஜக, அண்ணாமலை அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லைங்கன்னு குற்றச்சாட்டு வச்ச எடப்பாடி பழனிசாமி நோட்டாவை விட மேலே 18% ஓட்டை பெற்றிருக்கிறாங்க பாஜக. இந்த சதவீதத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பாஜக தமிழகத்தில் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறமும் அவர் தோல்வி தான் தழுவி இருக்கிறாங்க. சரியான கூட்டணி அமையாததும் மிகப்பெரிய சிக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்காமல் வெளியே வந்தது, அது ஒரு மிகப்பெரிய அடி. இப்படி பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பல தேர்தலில் தோல்வி. இன்று நடக்க இருக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை, சசிகலா அவர்களை இணைக்கணும் அப்படின்னு ஒரு 4 பேர் மும்முரமாக தீவிரம் காட்டுறாங்க. அதில் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், இப்படி ஒரு முக்கிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தீவிரம் காட்டுறாங்க. மற்ற நிர்வாகிகளுக்கு கூட இவர்களை இணைக்கணுங்கிறது தான் விருப்பம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீறி ஒன்றும் செய்ய முடியலைங்கிறதுனால ரொம்ப சோகமாக வருத்தமாக தான் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி 2 விதமான விஷயங்களை வச்சுருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்று, ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் இணைக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவங்கள நாட்டாம படத்தில் சொல்கிற மாதிரி இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறம்பா அப்படின்ற ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. நாட்டாம படத்தில் சரத்குமார் சொல்லுவார். அதுபோல் இவங்களை 2 பேரும் யாராவது கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களையும் கட்சியிலேருந்து நீக்கிடுவேங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷனான மனநிலை தான் இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க போகிறார் அப்படின்னா, ஒரு நிபந்தனையோடு, அதாவது ஒரு தீர்க்கமான, ஒரு தெளிவான, உறுதியான ஒரு முடிவோட எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. என்ன அப்படின்னா, நான் தான் நிரந்தரமான பொதுச் செயலாளர் அப்படிங்கிற உறுதிமொழி பத்திரத்தோட, எல்லோரும் ஒருமித்த கருத்தோட நான் தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி ஆகிய நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டால் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களையும் இணைப்பதற்கு பேசலாம், இல்லைன்னா வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கூட இன்னைக்கு வரக்கூடிய தீர்மானத்தில் இருக்கும்னு பார்க்க முடிகிறது. அப்போ ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் இல்லையா?
அவங்களும் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று தான் அறிவிக்கப்பட்டது. அப்படி தான் தீர்மானங்கள் போடப்பட்டது. நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த ஒரு கான்செப்டே உடைச்சி இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறது வந்து யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவர் வந்து இப்போ நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஒரு பிரமாண பத்திரம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி விஷயத்தை வந்து கொடுத்தா தான் நான் வந்து பரிசீலிக்கப்படும், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைப்பதற்குண்டான வேலையை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தால், அப்போ ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்த பொழுது எப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அங்கே சலசலப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய 2 டார்கெட்டு, ஒன்று ஓபிஎஸும் சசிகலாவும் இணைக்காமல் அதிமுக ஒருங்கிணைக்காமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு அதிமுகனுடைய நிர்வாகிகள் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. இதற்குத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பி வேலுமணியிலிருந்து செங்கோட்டையிலிருந்து 2 அணிகளாக வேறு வேறு வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. எப்படியாவது ஓபிஎஸ்ஸை பேசி கொண்டு வந்துடணும், சசிகலாவை பேசி உள்ளே கொண்டு வரணும், இதற்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவ்வளோ இறங்கி பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் வீணாகுமா இல்லை வெற்றி பெறுமா அப்படிங்கிறது இன்றைய செயற்குழு கூட்டத்தில் தெரியும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு வரவேற்பு இருக்குமா? ஓபிஎஸ்ஸை இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சசிகலாவை இணைக்கக்கூடிய விஷயத்தையும் ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் பதிவு பண்ணுறார் அப்படின்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு இருக்குமா அல்லது அவருக்கு அரசியல் ரீதியான பின்னடைவு இருக்குமாங்கிறது தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி? ஏன்னா தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறணும், நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும். இதுதான் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆவலாக எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் மேல்மட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க, பொதுச் செயலர் பதவியில் இருக்கிறவங்க, மாவட்ட செயலர் பதவியில் இருக்குங்க, அமைச்சர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏக்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நம்மளுடைய பதவியை தக்க வைத்துக்க வேணும், நமக்கு ஒரு பொறுப்பு வரணும், நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகனுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கப்படுவதற்குண்டான ஆலோசனை கூட்டமாக கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய செயற்கை கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் வருவார். இந்த செயற்கை கூட்டத்தில் என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, யாரை உள்ளே விடணும், யாரை உள்ளே விடக்கூடாது, யாரை கட்சியில் இணைக்கணும், யாரை கட்சியில் இணைக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய நீண்ட பட்டியலோடு தான் செயற்கை கூட்டத்துக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அதிரடியான தீர்மானங்களில் 2 விஷயம் வந்து வேறு விதமான மாறுபட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒன்று நிபந்தனையோட, முதல்ல சொன்ன மாதிரி நிபந்தனையோட பரிசீலிக்கப்படும். ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவை இணைப்பதற்குண்டான நிபந்தனை, அதான் அந்த நிபந்தனை சாதாரண நிபந்தனையாக இருக்காது, ரொம்ப கடுமையான தண்டனை சொல்லுவாங்கள்ல, அதுபோல் கடுமையான நிபந்தனையோட பரிசீலனிக்கப்படும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓபிஎஸ்ஸையும் இணைக்கவே முடியாதுங்க, சசிகலாவையும் இணைக்கவே முடியாதுங்க, என்னுடைய தலைமை ஏற்று நீங்கள் பின்தொடர்ந்தால் வாருங்க, இல்லைனா உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிகார தோரணையில் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய செயற்கை கூட்டத்தில் ஒரு சலசலப்பும் ஒரு அதிரடி திருப்பு முனைகளும் அந்த இடத்துல நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய அந்த செயற்கை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் முக்கிய முடிவுகளும் தான் அடுத்த பொதுக்குழு கூட்டங்களில் எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், எப்படி அதை ரியாக்ஷன் பண்ணுங்கிறதையும் இருக்குது. அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க அரசியல் பயணங்கள் நகர்த்தணும்னா இவங்களோட கூட்டணி வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு மற்ற கட்சிகள் யோசிப்பாங்க. இன்றைக்கி செயற்கை கூட்டத்தில் ஒரு புஸ்வான மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த தீர்மானத்தை இந்த செயற்கை குழுவில் இல்லை அப்படின்னாங்கன்னா இது அதிமுக கட்சிக்குள்ளே கூட்டணி வைப்பதற்கும் பல கட்சிகள் யோசனை பண்ணுவாங்க. இப்போவும் அப்படி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கட்சியில் கூட்டணி வைத்தால் நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை, நம்ம ஜெயிச்சா நமக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்குமா, வேறு பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு இவங்க தோக்குற நிலையிலே இருந்தால் எப்படிங்க கூட்டணி வைப்பாங்க அதிமுகக்குள்ளே? ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் ஒரு மனதில் தெளிவான ஒரு முடிவை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி
களத்தில் இறங்குவார், செயற்கை கூட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆவார். ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து அங்கே வந்து ஒரு டம்மியாக வந்து சிம்பிளாக அதை வந்து முடிச்சிட்டார் அப்படின்னா அது வந்து வேறு எதற்கும் வித்திடாமல் போய்விடும், ஒரு சரியான முடிவுக்கு தீர்வாகாமல் போய்விடுங்கிறது அங்கே வரக்கூடிய செயற்கை கூட்டத்தில் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அது தெரியும். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி 2 அதிரடியான முடிவுகளோடு தான் வராரு. ஒன்று, சேர்த்தால் அதிரடி தீர்மானங்கள், இல்லை நீங்கள் வெளியே இருங்க உங்களை சேர்க்க வாய்ப்பே இல்லைன்னா அது ஒரு அதிரடி தீர்மானங்கள். எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு அனைவரும் கட்டுப்பட்டு ஆகணுங்கிற ஒரு தீர்மானம் அதில் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இன்றைய நடக்கக்கூடிய செயற்கை கூட்டம் ஒரு அதிரடி காட்ட எடப்பாடி பழனிசாமி வராரு. இருந்தாலும் இந்த செயற்கை கூட்டம் அடுத்த அரசியல் நகர்வுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நகர்வுக்கு உண்டான ஆலோசனை கூட்டமாக கூட இந்த செயற்கை கூட்டம் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி தீர்மானங்கள் என்ன என்று. நன்றி, வணக்கம்.